தமிழக அரசியலில் வானில் 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் என்ற போர் மேகங்கள் சூழ்ந்துள்ளன. இன்னும் சரியாக 2 மாதங்களே எஞ்சியுள்ள நிலையில் கோட்டைக்கு செல்லும் பாதையை தீர்மானிக்க போகும் மிக முக்கியமான காரணியான சின்னம் குறித்த அறிவிப்பு இன்று வெளியாகி உள்ளது. திரையுலகில் தனது ஆரம்பகால படங்களில் இருந்து விசில் சத்தத்திற்காக சொந்தக்காரராக இருக்கும் நடிகர் விஜய் இப்போது தனது அரசியல் பயணத்திற்கும் அதே விசில் சின்னத்தை பொது சின்னமாக பெற்றுள்ளார். இது தாவேக தொண்டர்களிடையே ஒரு மிகப்பெரிய உற்சாக அலையை ஏற்படுத்தி உள்ளது. தமிழக வெற்றி கழகம் ஒரு அங்கீகரிக்கப்படாத பதிவு செய்யப்பட்ட கட்சி என்பதால் அதற்கு ஒரு பொதுவான சின்னத்தை பெறுவது அவ்வளவு எளிதான காரியமாக இருக்கவில்லை. தாவேக பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் மற்றும் தேர்தல் மேலாண்மை பிரிவு செயலாளர் ஆதவ அர்ஜுனா ஆகியோர் கடந்த நவம்பர் மாதமே டெல்லியில் முகாமிட்டனர். தேர்தல் ஆணையம் வெளியிட்ட 190 சுயேட்சை சின்னங்களில் இருந்து தாவேக தரப்பில் 10 முன்னுரிமை சின்னங்கள் பட்டியலிடப்பட்டன. தாவேக கேட்ட முதல் 3 சின்னங்கள் விசில், ஆட்டோ, கிரிக்கெட் மட்டை. இன்று இந்திய தேர்தல் ஆணையம் தாவேகவின் கோரிக்கையை ஏற்று விசில் சின்னத்தை அந்த கட்சிக்கு ஒதுக்கி அதிகாரப்பூர்வமாக அறிவித்தது. அரசியலில் கொள்கைகளை தாண்டி சில நேரங்களில் சென்டிமெண்ட் மற்றும் ராசி என்பவை முக்கிய பங்கு வகிக்கும். விஜயை பொறுத்தவரை அவருக்கு வி என்ற எழுத்து ஒரு மிகப்பெரிய பலமாக இருந்து வருகிறது. விஜயின் பெயரே விஜயில் தொடங்குகிறது. கட்சியின் பெயரிலேயே வெற்றி என்ற வார்த்தையை சேர்த்தார். இப்போது கிடைத்துள்ள விசில் சின்னம் ஒலிப்பு முறையில் வி என்ற சத்தத்தை தருகிறது. திரையரங்குகளில் ரசிகர்கள் அவருக்கு போடும் விசில் சத்தம் இப்போது வாக்குச்சாவடிகளில் வெற்றிக்கான சத்தமாக ஒலிக்கும் என தாவேக நிர்வாகிகள் நம்பிக்கையோடு கூறி வருகின்றனர். பதிவு செய்யப்பட்ட பல கட்சிகளுக்கு தேர்தல் ஆணையம் பொது சின்னம் வழங்க மறுப்பதுண்டு. ஆனால் தாவேகவுக்கு அந்த வாய்ப்பு எளிதாக கிடைத்தது எப்படி? தேர்தல் ஆணையத்தின் விதிகளின்படி ஒரு கட்சி தனது வரவு செலவு கணக்குகளை முறையாக தாக்கல் செய்திருக்க வேண்டும். தாவேக தரப்பில் இந்த கணக்குகள் மிக துல்லியமாக தாக்கல் செய்யப்பட்டதால் 234 தொகுதிகளுக்கும் ஒரே சின்னத்தை பயன்படுத்தும் பொது சின்னம் அந்தஸ்தை ஆணையம் வழங்கியுள்ளது. ஒரு கட்சியின் சின்னம் என்பது வெறும் அடையாளம் மட்டுமல்ல, அது ஒரு செய்தியை சொல்ல வேண்டும். விசில் சின்னம் தாவேகாவுக்கு 2 விதமான பிம்பங்களை கொடுக்கிறது. தூங்கிக் கொண்டிருக்கும் மக்களை எழுப்பும் விசில் சத்தம், தவறுகளை சுட்டிக்காட்டும் ஒரு நடுவரின் விசில். தமிழக அரசியலில் இதுவரை நடந்த தவறுகளை சுட்டிக்காட்டி மக்களை விழிப்படைய செய்ய போகும் சின்னம் தான் இந்த விசில் என தாவேகா தனது பிரச்சாரத்தை இப்போதே தொடங்கிவிட்டது. தாவேகாவுக்கு விசில் சின்னம் ஒதுக்கப்பட்ட அதே வேளையில் மற்றொரு நட்சத்திர அரசியல்வாதியான கமலஹாசனின் மக்கள் நீதி மய்யம் கட்சிக்கு மீண்டும் டார்ச் லைட் சின்னம் ஒதுக்கப்பட்டுள்ளது. கடந்த தேர்தல்களில் இந்த சின்னத்திலேயே அவர் போட்டியிட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது. சின்னம் கிடைப்பது ஒரு வெற்றி என்றால் அதை வாக்காளர்கள் மனதில் பதிய வைப்பது அடுத்த சவால். தேர்தலுக்கு இன்னும் 60 நாட்களே உள்ளன. உதயசூரியனும் இரட்டை இலையும் 10 ஆண்டுகளாக மக்கள் மனதில் பதிந்தவை. 234 தொகுதிகளிலும் விசில் சத்தத்தை ஒலிக்க செய்ய விஜய் தனது பிரச்சார குழுவை முடுக்கிட வேண்டும். இனி எங்கள் கைகளில் விசில் இருக்கும், பிரச்சார மேடைகளில் விசில் சத்தம் விண்ணை பிளக்கும் என தொண்டர்கள் சமூக வலைதளங்களில் ஹேஷ்டாகுகளை பறக்க விடுகின்றனர். பொதுவாக விஜய் படங்களில் அவர் திரையில் தோன்றும் போது ஒரு பின்னணி இசை ஒலிக்கும். இப்போது அவர் அரசியல் பயணத்தின் அதிகாரப்பூர்வ பீஜியமாக இந்த விசில் சின்னம் மாறி உள்ளது. கரூரில் 41 உயிர்கள் பலியான துயரம், சிபிஐ விசாரணை, ஜனநாயகன் பட தடை என விஜய் சந்தித்து வரும் அடுத்தடுத்த சோதனைகளுக்கு மத்தியில் இந்த சின்னம் ஒதுக்கீடு என்பது அவருக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய தார்மீக வெற்றியாக பார்க்கப்படுகிறது. தமிழக அரசியல் களம் எப்போதும் புதுமைகளை வரவேற்கும். எம்ஜிஆர் இரட்டை இலை மூலம் ஒரு புரட்சியை செய்தார். இப்போது விசில் மூலம் விஜய் ஒரு மாற்றத்தை உருவாக்குவாரா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.